ஒரே ஒரு ஃபோன் கால் ஒருவனின் மறுபிறப்பிற்கு காரணமாகுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்க நிலா. இப்போ நாம பார்க்க போறது என்னோட நெக்ஸ்ட் ஸ்டோரியோட ஒரு குட்டி ப்ரோமோ. இந்த நியூ ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே. உலகத்தில் எல்லா ஃபோன் கால்களும் பேசுவதற்காக மட்டும் வருவதில்லை. சில கால்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் வரும். அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, தோல்வியே தோற்கடிக்க முடியாத ஒரு சக்தி. அவன் சிரித்தால் 1000 குடும்பங்கள் வாழும். அவன் கோவப்பட்டால் பல பேரின் சாம்ராஜ்யங்கள் சரியும். அவன் நடந்தால் ஷேர் மார்க்கெட் கூட அதிரும். அவன் பெயரை கேட்டாலே உலகின் பலம் வாய்ந்தவர்கள் கூட நடுங்குவார்கள், எதிரிகள் தலைகுடிவார்கள். அவன்தான் நம் கதையின் நாயகன், யுவதீரன். ஆனால் ஒரு நாள் விதி அவனிடமிருந்த உயிரை விட மேலான ஒன்றை கொடூரமாக பறித்து கொண்டது. அந்த நொடியிலிருந்து அவன் சுவாசித்தான், ஆனால் வாழவில்லை. அவன் உயிரோடு தான் இருந்தான், ஆனால் அவனுக்குள் இருந்த மனிதன் இறந்து விட்டான். அதே நேரத்தில் அவள் ஒரு நடுத்தர குடும்பத்தின் செல்ல மகள். அவளிடம் கோடிக்கணக்கில் பணமில்லை, ஆனால் கோடி மதிப்புள்ள மனம் இருந்தது. எப்பொழுதும் மற்றவர்களை மகிழ்ச்சியுடனே வைத்திருக்கும் பெண். தன்னால் முடிந்த வரையில் தன்னை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் கொள்கையுடையவர். அவள்தான் நம் கதையின் நாயகி, நவ்ய யாத்ரா. ஒரு நாள் விதி ஒரு மொபைல் நம்பரில் இருந்த ஒரே ஒரு எண்ணை மட்டும் மாற்றியது. அவள் அழைத்தது வேறு ஒருவனை, ஆனால் போனை எடுத்ததோ தன் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் யுவதீரன். ஹலோ என்ற அவளின் அந்த ஒரு வார்த்தை அவன் காதில் விழவில்லை, நேராக அவன் உடைந்து கிடந்த இதயத்தில் விழுந்தது. அந்த நாளிலிருந்து உலகமே அவனை கைவிட்டாலும் ஒரு தெரியாத குரல் மட்டும் அவனை நம்பியது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இழந்த ஏதோ ஒன்றை திருப்பி தருவது போல் இருந்தது. அவள் சிரித்த ஒவ்வொரு நொடியும் அவன் மீண்டும் வாழ காரணமாக இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை, ஆனால் முகத்தை விட இதயத்தை காதலித்தார்கள். யுவதீரனின் இந்த அமைதியை அவனின் தோல்வி என்று எதிரிகள் நம்பினார்கள். அவன் மௌனத்தை அவனின் முடிவு என்று கொண்டாடினார்கள். பல வருடங்களாக அவன் நிழலுக்கே பயந்தவர்கள் இனி அவன் எழவே மாட்டான் என்று சிரித்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று இருந்தது. விதி ஒரு சிறிய தவறை செய்தது. ஒரு தவறான எண்ணுக்கு நவ்ய யாத்ரா என்ற சாதாரண பெண் செய்த அழைப்பு. அந்த ஒரு அழைப்பு யுவதீரனின் வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பித்தது. முகம் தெரியாத அந்த பெண்ணின் குரல் அவர்கள் கட்டிய வெற்றி கோட்டையை மெதுவாக இடித்துக் கொண்டிருந்தது. மிருகமாய் இருந்தவனை தங்களின் சூழ்ச்சியால் அழித்து விட்டோம் என்று மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியவில்லை, மிருகமாய் இருந்தவன் இனி முழு அரக்கனாக வரப்போகிறான் என்று. ஒரு தவறான அழைப்பு விதியின் திட்டமா? ஒரு தெரியாத குரல் காதலின் தொடக்கமா? இல்லை, 2 உயிர்கள் ஒரு விதியாக மாறிய அந்த நொடியின் ஆரம்பமா? இந்த காதல் கண்களால் தொடங்கவில்லை, கண்களால் எழுதப்படவில்லை, மாறாக குரலால் தொடங்கி இதயங்களால் எழுதப்பட்டது. சில நேரங்களில் ஒரு ஹலோ வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத நினைவாக மாறிவிடும். இது ஒரு ராங் நம்பரின் கதை அல்ல, ஒரு பெண்ணின் குரல், ஒரு பிசினஸ் டைகோனை மீண்டும் பிறக்க வைத்த கதை. யுவி நவியின் இந்த அழகான காதல் கதையை நீங்கள் கேட்க விரும்பினால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே.